அந்த காட்டுல ஒரு காஞ்சு போன ஒட்டி துங்கு வந்து அங்கிருந்து நதியோரத்துல கிடந்தது. அந்த வழியா பறந்து போன சாகர் புறா ரொட்டி துண்டு கிடக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போச்சு. இதே சமயத்துல அந்த பக்கம் பறந்து வந்த போரிக்காவலும் அந்த ஒட்டி துண்டை பார்த்துருச்சு. ஒட்டி துண்டை பார்த்த போரிக்காவும் உடனே அந்த இடத்துக்கு பறந்து போச்சு. கீழே கிடந்த ரொட்டி துண்டு பக்கத்துல சாகர் புறாவும் போரிக்காவலும் ஒரே சமயத்துல போய் உட்கார்ந்தாங்க. இங்க பாரு, இந்த ரொட்டி துண்டை நான் தான் முதல்ல பார்த்தேன். இது எனக்கு தான். இல்ல, இத முதல்ல பார்த்துட்டு இங்க வந்தது நான் தான். எனக்கு தான் இந்த ரொட்டி துண்டு. இப்படி பேசிக்கிட்டே இவங்க 2 பேரும் அந்த ரொட்டி துண்டை தங்களோட பக்கம் இழுக்க பார்த்தாங்க. சாகர் புறா அந்த ரொட்டி துண்டை தான் பக்கம் திக்க கோரிக்காவும் விடவே இல்ல. அந்த ரொட்டி துண்டை தன்னோட பக்கம் இழுக்க பார்த்துச்சு. இப்படி இவங்க 2 பேரும் அந்த ரொட்டி துண்டை பிடிச்சு எழுதுறதால அந்த ரொட்டி துண்டு இவங்க கிட்ட இருந்து கை நழுவி பக்கத்துல நாத்துல விளைவிச்சு. இதையெல்லாம் ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இல்ல சோனா குருவி பாத்துக்கிட்டே இருந்தது. இப்படி பார்த்த சோனா குருவி பிறகு அந்த இடத்துக்கு பறந்து போச்சு. கோரியக்கா சாகர் எல்லாம் நீங்க 2 பேரும் அந்த ரொட்டி துண்டு ஆளுக்கு பாதியா சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு முழு ரொட்டி துண்டு ரெண்டு சண்டை போட்டுதானே இப்ப அது யாருக்கும் இல்லாம நதியில விழுந்துருச்சு. சோனா, என் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் இந்த புறா பண்ணின தப்பு தான். இந்த ரொட்டி துண்டை நான் தான் முதல்ல பார்த்தேன். நியாயமா அது எனக்கு தான் கிடைச்சிருக்கணும். அந்த ரொட்டி துண்டை நான் தான் பார்த்தேன். அதுக்கு பக்கத்துல நான் தான் முதல்ல வந்து உக்காந்தேன். நியாயமா அது எனக்கு தான் கிடைச்சிருக்கணும். இந்த பேராசை பிடிச்ச கோரியால எல்லாம் கெட்டு போச்சு. கோரிக்காவும் சாகர் புறா மட்டும் இல்ல, அந்த காட்டுல வாழ்ந்த எல்லா பறவையும் இப்படிதான். எந்த விஷயத்திலயும் ஒத்துமையா இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலுக்காக ரோனிக்குருவியோட பூந்தோட்டத்தை அந்த ரோனிக்குருவியோட அனுமதி இல்லாம மணர்களை பயிக்க முயற்சி பண்ணிச்சு. காலு, இது என்னோட தோட்டம். நீ யாரை கேட்டுக்கிட்டு உள்ள வந்த? இங்க பாரு, இந்த காலுக்காகத்தை பொறுத்த வரைக்கும் இது என்னோட தோட்டம், அது உன்னோட தோட்டங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இந்த காட்டுக்குள்ள நான் எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன். என்ன தடுக்கிற வலிமை யாருக்கும் இல்ல. இந்த பூந்தோட்டம் இப்ப வேணும்னா உன்னோடதா இருக்கலாம். இது ஒரு காலத்துல என்னோட தாத்தாவுக்கு சொந்தமா இருந்தது. நீ சொல்றது உண்மைதான். ஆனா உன்னோட தாத்தா என்னோட தாத்தாவுக்கு இந்த இடத்த 2 மாம்பழத்துக்கு விட்டு கொடுத்துட்டாரு. அது தெரியுமா உனக்கு? இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கத பார்த்த சோனா குருவி உடனே அந்த இடத்துக்கு போச்சு. இங்க பாருங்க ரோனி அக்கா, எதுக்காக நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? காலன்னா சொன்ன மாதிரி உங்க தாத்தா காலனோட தாத்தாவை ஏமாத்திதான் இந்த இடத்த வாங்கியிருக்காருன்னு இந்த காட்டுல உள்ள வயதான பறவைகள் எல்லாருமே சொல்லுவாங்க. நடந்தவங்க நடந்து போச்சு, அந்த விஷயத்த விட்டு தள்ளுங்க. ஆனா நீங்க இப்ப கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த பூந்தோட்டத்துல உள்ள ஒரு சின்ன இடத்த காலனுக்கு கொடுத்துட்டீங்க. உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அந்த சின்ன இடம் உங்களை விட்டு போறதாங்க உங்களுக்கும் பெரிய அளவு நஷ்டமும் இருக்காது. முடியாது. இந்த பூந்தோட்டத்துல இருந்து ஒரு அடியை கூட நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நானும் இந்த பூந்தோட்டத்தை முன்ன சந்தோஷமா அனுபவிக்கவே விட மாட்டேன். இப்படி சொன்ன காலக்காக உடனே கோயமா அந்த இடத்த விட்டு பழந்து போச்சு. கோபத்தோட வீட்டுக்கு போன காலக்காக அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் ரோனிக்குருவியோட பூந்தோட்டத்துக்கு வந்துச்சு. அந்த பூந்தோட்டத்துக்கு போன காலுக்காக அங்க உள்ள செடிகள்ல பூத்திருந்த பூவையெல்லாம் தச்சு கீழே போட்டு நாசமாகிடுச்சு. இப்ப இந்த பூந்தோட்டத்துல உள்ள பூவெல்லாம் எனக்கும் சொந்தம் கிடையாது, அந்த ரோனி குருவிக்கும் சொந்தம் கிடையாது. எல்லாமே மண்ணுக்கு சொந்தமாயிடுச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் தன்னோட தோட்டத்துக்கு வந்து பார்த்த ரோனிக்குருவி தோட்டம் இருந்த நிலைமைய பார்த்துட்டு ஆழ ஆரம்பிச்சுது. பிறகு உடனே அது சோனா குருவிய பார்க்க பறந்து போச்சு. சோனா சோனா, என்னோட தோட்டத்துல இருந்த பூவை எல்லாம் ராத்திரி யாரோ பறிச்சு கீழே போட்டு நாசம் பண்ணிட்டாங்க. இது கண்டிப்பா அந்த காலுக்காகத்தோட வேலையா தான் இருக்கும். ரோனி அக்கா, நான் சொல்றேன், நீனு பூச்சிக்காதீங்க. உங்க பூந்தோட்ட சம்பந்தமா நீங்க காலம்னா கூட நினைச்சு விட்டு பேசுங்க. அப்பதான் இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும். ஆனா நீங்க என் பேச்ச கேட்கறதே இல்ல. இதே காட்டுலதான் ரீட்டா கியூவும் வாழ்ந்து வந்தது. ரீட்டாக்கு இது தேவையில்லாம யார்கிட்டயும் எதுவும் பேசாது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கும். அது எப்பவுமே உணவு தேட தனியாதான் போகும், தனியாதான் வரும். ஒரு நாள் ரீட்டா கியூ தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கும் போது வானத்துல ஒரு கழுகு பறந்து வரத பார்த்துச்சு. இப்படி பறந்து வந்த அந்த கழுகு ரீட்டா கிளி கூட்டுக்கும் பக்கத்துல இருந்த மரத்துல கூடு கட்டி இருந்த மைனா குருவி கூட்டுல வந்து உட்காந்துருச்சு. அந்த கூட்டுல அப்ப மைனா இல்ல, ஆனா மைனாவோட முட்டை அந்த கூட்டுலதான் இருந்துச்சு. அதை பார்த்து அந்த காவுக்கு அந்த முட்டையை தூக்கிட்டு அந்த ஒருத்த மீது பறந்து போயிடுச்சு. நடந்தது வாட்டும் தன்னோட கூட்டுல உட்கார்ந்து வந்த ரீட்டா கிளி பார்த்துக்கிட்டே இருந்ததே தவிர அந்த முட்டையை காப்பாத்த எந்த முயற்சியும் பண்ணல.
கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய கூட்டுக்கு திரும்ப நின்ற மௌனா குருவி அங்க முட்டை இல்லாததை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுச்சு. ரீட்டா, நீ இங்கே தானே இருக்க? என்னோட கூட்டுல இருந்த முட்டை எங்க போச்சு? அதை யார் எடுத்தது? ஓ, முட்டையை பத்தி கேக்குறியா? உன்னோட கூட்டுல இருந்த முட்டையை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு கழுகு வந்து தூக்கிக்கிட்டு போச்சு. அந்த கழுகு என்ன வேகத்துல தெரியுமா பறந்து வந்துச்சு? சரியான வேகம். ரீட்டா, நீ இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தியா? நீ சத்தமா கூச்சல் போட்டு இருந்தா அந்த கழுகு என்னோட முட்டையை எடுத்துக்கிட்டு போயிருக்காது. இங்க பாரு மைனா, முட்டை உன்னோடது, என்னோடது கிடையாது. உன்னோட முட்டையை நீ தான் பாதுகாத்துக்கணும். அது ஏன் வேலை இல்ல. நான் சத்தம் போட்டு எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது? இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. இப்ப அந்த காட்டுல கொஞ்சம் கொஞ்சமா உணவு பஞ்சம் வர ஆரம்பிச்சது. எல்லா பறவைகளும் உணவு தேடி எங்கேயும் எங்கேயும் அலைய ஆரம்பிச்சாங்க. இப்படி அழிஞ்சா கூட அவங்களுக்கு தேவையான உணவு கிடைக்கிறது இல்லை. இதனால இந்த விஷயத்த பத்தி பேசணும். அந்த காட்டுல இருந்த பறவைகள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னா கூடினாங்க. இந்த உணவு பஞ்சத்துல இருந்து நாம வெளியில வரணும்னா இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு தான் போயாகணும். வேற வழியே இல்ல. ஆமா, நாம எல்லாரும் இந்த காட்டை விட்டு காலி பண்ணிட்டு கிழக்கு பக்கம் உள்ள காட்டுக்கு போறதா இல்ல மேற்கு பக்கம் உள்ள காட்டுக்கு போறதான்னு பேசி முடிவு பண்ணதா இந்த இடத்துல கூடி இருக்கோம். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா வாழ கத்துக்கலையே. இந்த காடும் இல்ல, இந்த காட்டை விட்டு வேற எந்த காட்டுக்கு போனாலும் நிம்மதியா இருக்கவும் முடியாது. சோனா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நாம எல்லாரும் ஒத்துமையா மனசு விட்டு பேசினா வேற எந்த காட்டுக்கும் போகாம இந்த காட்டுலயே சந்தோஷமா வாழலாம். இங்க பாருங்க, நான் இப்ப உங்களை மாதிரிதான் இந்த காட்டுல இருக்கேன். ஆனா நான் யார்கிட்டயாவது சண்டை போட்டு பாத்திருக்கீங்களா? சோனா குருவி சொல்லதை கேட்டுட்டு அங்க இருந்த பறவைகள் எல்லாரும் மௌனமா இருந்தாங்க. நான் எப்படி யார்கிட்டயும் சண்டை போடாம வாழ்க்கை நடத்துறேனோ அதே மாதிரி நீங்களும் வாழ கத்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு ஒத்துமையா இருங்க. அப்படி செஞ்சா நமக்கு தேவையான உணவு கிடைச்சிடுமா? கண்டிப்பா கிடைக்கும். நான் சொல்றத கேளுங்க. இப்ப எல்லாரும் உணவு தேடக்கோங்க. சால்னா திரும்பி வரப்ப நீங்க எடுத்துட்டு வர தானியங்கள்ல பாதி தானியங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க. மீண்டும் பாதியை வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். பிறகு அன்னைக்கு சாயங்காலம் சோனா குருவி சொன்ன மாதிரியே எல்லா பறவைகளும் அவங்க எடுத்துட்டு வந்த தானியங்கள்ல பாதிய வீட்டுல கொடுத்துட்டு மீதி தானியங்களை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க. சரி வாங்க, இந்த தானியங்களை எடுத்துட்டு நம்ம நதிக்கரைக்கு போகலாம். சோனா குருவி இப்படி சொல்ல பிறகு எல்லாரும் நதிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. இங்க பாருங்க, நம்ம கிட்ட உள்ள தானியங்களை இப்ப நம்ம இந்த இடத்துல விதைச்சு வைக்க போறோம். தானியங்கள் விதைக்கிறது முக்கியம் இல்ல, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒத்துமையா விதைச்சு வச்ச தானியங்களை பராமரிக்கிறது தான் முக்கியம். பிறகு சோனா குருவி சொன்ன மாதிரி எல்லா பறவைகளும் அவங்க எடுத்துட்டு வந்த தானியங்களை ஒத்துமையா இந்த இடத்துல விதைச்சு வச்சாங்க. பிறகு தண்ணீர் எடுத்துட்டு வந்து அந்த இடம் பூரா மீட்டினாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பிறகு சீக்கிரமாலே அந்த இடத்துல செடிகள் முளைச்சு மேல வர ஆரம்பிச்சது. அதை பார்த்த எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமானாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. சோனா, நீ சொன்னது உண்மைதான். இவ்வளவு பெரிய வயலை நம்ம தனியா உண்டாக்கி இருக்கவே முடியாது. ஆமா, எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சதாலதான் நாம எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். இப்ப எல்லா பறவைகளும் எதிர்பார்த்த மாதிரியே முளைச்சி வந்திருந்த செடிகள் எல்லாம் இப்ப அறுவடைக்கு தயாராயிடுச்சு. நண்பர்களே, நாம எல்லாம் இதே மாதிரி பாடுபட்டா இந்த காட்டை பூரா இதே மாதிரி வயலா மாத்தி காட்டலாம். ஆமா சோனா, இதுக்கப்புறம் நமக்கு உணவை பத்தி கவலையே இல்ல. இதுக்கு காரணம் நம்மளோட ஒத்துமை தான். அதுக்கப்புறம் எல்லா பறவைகளும் ஒத்துமையா இருந்து அறுவடை பண்ணலாங்க. இப்படி அறுவடை பண்ணி முடிச்ச உடனே கிடைச்ச நெல் மூட்டைகளை ஆளுக்கு கொஞ்சமா பிடிச்சு எடுத்துக்கிட்டாங்க. பிறகு அந்த நெல் மூட்டைகளை தூக்கிட்டு தங்களோட வீடுகளுக்கு சந்தோஷமா பகிர்ந்து போனாங்க. அன்னைக்கு காலையில பொழுது விடிஞ்ச உடனே காலுக்காக சுறுசுறுப்பா மரம் வெட்டுற வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தது. ஜக்கு, தானியங்களை மட்டும் சாப்பிட்டா போதுமா? இந்த பழத்தையும் சாப்பிடு. எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, பழம் வேண்டாம். இங்க பாருடா செல்லம், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டு நீ படுத்து தூங்கு. அம்மா அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட கொடுக்க மாட்டேன். கோரி, ஜக்கு தான் பசி இல்லைன்னு சொல்றான்ல, அப்புறம் எதுக்காக அந்த பழத்தை கொடுக்கற? பேசாம இந்த பழத்தை எடுத்து வை, ராத்திரி சாப்பிடுவான். காலுஜி, நீங்க உங்க வேலைய பாத்துக்கிட்டு கிளம்புங்க. எதுக்காக பையன் சாப்பிட்றதையே பாக்குறீங்க? இங்க பாரு கோரி, நான் சொல்றத கேளு. பசிக்கு சாப்பிட வேண்டியதுதான், ஆனா பசியே இல்லைன்னு சொல்றவன எதுக்காக வலுக்கட்டாயமா சாப்பிட வைக்கிற? காலுஜி, மறுபடியும் சொல்றேன், என் பையன் சாப்பிட்றத பார்த்து கண்ணு வைக்காதீங்க. டேய் ஜக்கு,
இதுக்கப்புறம் இவருக்கு எதிரில் உட்காந்து சாப்பிடவே கூடாது. நீ வா, நம்ம கிச்சனுக்கு போவோம். இப்படி சொன்ன கோரிக்காவும் தன் பையன் ஜக்குவை கூப்பிட்டுக்கிட்டு கிச்சனுக்கு பறந்து போச்சு. கோரிக்காவும் தன்னோட பையன் ஜக்கு மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தது. அவனை எந்த வேலையும் செய்ய விடாது. அதே சமயம் ஜக்குக்கு சத்தான உணவுகளை கொடுத்து அவனை வீட்லயே வச்சிருந்தது. ஒரு நாள் கோரிக்காவும் சோனாக்குருவியும் நதிக்கரையில சந்திச்சுக்கிட்டாங்க. கோரி அக்கா, என்னோட பையன் குக்கு இப்ப எல்லாம் அவங்க அப்பாவுக்கு வேலையில உதவி செய்யறதுக்காக வயலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஜக்குவும் அவங்க அப்பா கூட வேலைக்கு போறானா? ஜக்கு ஒண்ணு இப்ப வெளியில போய் உங்க அப்பாவுக்கு உதவி செய்யணும்னு அவசியம் இல்ல. அவன் சின்ன பையன். அவன் இப்ப நல்லா சாப்பிடணும், ரெஸ்ட் எடுக்கணும். அதுதான் அவனோட வேலையே. இங்க பாருங்க கோரி அக்கா, இந்த வயசுல சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தா அது அவ்வளவா நல்லதில்ல. அவன் சோம்பேறி ஆயிடுவான். அது மட்டும் இல்ல, அவனோட உடல்நிலையும் பாதிக்கப்படும். இங்க பாரு சோனா, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? இதுக்கப்புறம் நீ ஜக்குவை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத. அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும். கோரி இப்படி சொன்ன உடனே சோனா குருவி பிறகு அங்கிருந்து போயிடுச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஜக்கு இப்ப எல்லாம் வீட்டுல சாப்பிடுறது தூங்குறது இதை தவிர வேற எந்த வேலையும் செய்யறதே இல்ல. அவ்வளவு ஏன், அவன் சரியா பறக்கிறது கூட கிடையாது. ஜக்கு, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நீயும் என் கூட வா. நான் வெட்டுற மரத்தை எல்லாம் எடுத்து கட்டி வை. ஜக்கு உங்க கூட வரமாட்டான். இன்னைக்கு நானும் ஜக்குவும் அவனோட பாட்டி வீட்டுக்கு போறோம். அம்மா, அப்படியா? நான் இன்னைக்கு பாட்டி வீட்டுக்கு போறேன். கோரி, இத்தனை நாள் நான் அவனை என் கூட வந்து வேலை செய்ய சொல்லியிருக்கனா? இன்னைக்கு எனக்கு ரொம்பவும் டயர்டா இருக்கு, அதனாலதான் அவனை என் கூட அனுப்பி வைக்க சொல்றேன். இங்க பாருங்க, வேலை செஞ்சு சம்பாதிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அந்த பொறுப்பை இந்த வயசுலயே என் பையன் தலையில வைக்கலாம்னு நினைக்காதீங்க. பிறகு காலுக்காவும் கோபத்தோட கோடாரி எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. அம்மா, பாட்டி வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. அவ்வளவு தூரம் என்னால பறந்து வர முடியாது. ஆனா நீங்க தூக்கிக்கிட்டு போனீங்கன்னா நான் வருவேன். டேய் ஜக்கு, அதை விட எனக்கு வேற என்னடா வேலை? என்னோட சிங்க பிள்ளைய என்ன தவிர வேற யாரு தூக்கிக்கிட்டு போவாங்க? உன்னை நானே தூக்கிக்கிட்டு போறேன், கவலைப்படாத. இப்படி சொன்ன கோரிக்காவும் பிறகு ஜக்குவை தூக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஜக்குவை தூக்கிட்டு கோரிக்காவத்தால பறக்க முடியல. அது ரொம்பவும் களைச்சு போயிடுச்சு. இப்படி பறக்க முடியாதால கோரிக்காக ஒரு மரக்கிளையில உட்காந்துருச்சு. டேய் ஜக்கு, அம்மா ரொம்பவும் களைச்சி போயிட்டேன். என்னால இதுக்கு மேல உன்னை தூக்கிக்கிட்டு பறக்க முடியாது. தயவு செய்து நீ கொஞ்சம் தூரம் என் கூட பறந்து வா. அம்மா, பறக்கணும்னு நினைச்சாலே என்னோட ரெக்கையெல்லாம் வலிக்குது. தயவு செஞ்சு என்ன பறக்க சொல்லாதீங்க. செல்லம்ல, அம்மாவுக்காக கொஞ்சம் தூரம் என் கூட பறந்து வாங்கடா. அதுக்கப்புறம் அம்மா உன்னை தூக்கிக்கிறேன். கோரிக்காவும் இப்படி கெஞ்சி கேட்ட உடனே பிறகு ஜக்கு அவன் அம்மா கூட பறந்து போக ஆரம்பிச்சான். இப்படி கொஞ்ச தூரம் தான் பறந்து போயிருப்பான். அதுக்கு மேல ஜக்குவால பறக்க முடியல. அதனால அங்க இருந்த ஒரு மரத்து மேல உட்காந்துட்டான். அம்மா, இதுக்கப்புறம் என்னால கொஞ்ச தூரம் கூட பறக்க முடியாது. நீங்க தான் என்ன தூக்கிக்கிட்டு போகணும். டேய் ஜக்கு, உனக்கு என்னடா இந்த மாதிரி மூச்சு இறைக்குது? நீ சின்ன பையன், ஆரோக்கியமான குழந்தை. உனக்கு இப்படியெல்லாம் மூச்சு இறைக்க கூடாது. அம்மா, உங்களால முடிஞ்சா என்ன தூக்கிக்கிட்டு போங்க. இல்லைன்னா வாங்க, திரும்ப வீட்டுக்கே போயிடுவோம். என்னை இப்படி வெளியில அழைச்சிக்கிட்டு வந்து கொடுமைப்படுத்தாதீங்க. டேய் ஜக்கு, நீ இப்ப நடந்துக்கிறத பார்த்தா உங்க அப்பா, சோனா குருவி இவங்கெல்லாம் சொன்னது உண்மையாயிடும் போல இருக்கு. நீ நிறைய சாப்பிட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுத்தா உன்னோட உடம்பு நல்லா வலுவாகும்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி சோம்பேறியா மாறி நிக்கிற. பிறகு கோரிக்காவும் ஜக்குவை தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது சாப்பிட கொடுங்க. உடனே கோரிக்காக அவனுக்கு கொஞ்சம் தானியங்களை எடுத்து கொடுத்தது. அதை அவசர அவசரமா சாப்பிட்ட ஜக்கு பிறகு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஜக்குவோட உடம்பு இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு கோரிக்காகத்துக்கு இப்பதான் மனசுல கவலை வர ஆரம்பிச்சது. உடனே கோரிக்காக சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி போன கோரிக்காகம் நடந்தது எல்லாத்தையும் சோனா குருவி கிட்ட சொல்லுச்சு. சோனா சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்லயே இருக்கணும்னு தான் நினைக்கிறானே தவிர வெளியில போகணும் பறக்கணும்னு அவனுக்கு ஆசையே வரமாட்டேங்குது. நான் எது நடக்குன்னு நினைச்சு பயந்தனோ அது நடந்துருச்சு. அதனால்தான் அன்னைக்கே உங்ககிட்ட நான் அப்படி பேசினேன். ஆனா நான் பேசினதுல உள்ள உண்மையை நீங்க உணராம என் மேல கோவப்பட்டீங்க.
சோனா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ஆனா இப்ப அவனை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி வாங்க, நம்ம பருந்து டாக்டரை கூப்பிட்டுட்டு வந்து ஜக்குவை காமிப்போம். பிறகு சோனா குருவியும் கோரிக்காவும் பருந்து டாக்டர் வீட்டுக்கு போனாங்க. பருந்து டாக்டர் ஜக்குவை செக் பண்ணி பார்த்தாங்க. இங்க பாருங்க, இவனோட ரெக்கைகள்ல சரியான ரத்த ஓட்டமே இல்ல. இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தா இவனால அதுக்கப்புறம் பறக்கவே முடியாதபடி ஆயிருக்கும். பருந்து டாக்டர் இப்படி சொன்னதை கேட்டுட்டு கோரிக்காவை கண்ணீர் வடிச்சது. டாக்டர், இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் அப்படியே செய்யறேன். மத்த குழந்தைங்க மாதிரி என்னோட ஜக்குவும் நல்லா விளையாடணும், நல்லா பறக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இங்க பாருங்க, நீங்க ஒன்றும் பெருசா செய்ய வேண்டியது இல்ல. முதல்ல ஜக்குவுக்கு தேவையான அளவு மட்டும் சாப்பாடு கொடுங்க. அளவுக்கு அதிகமா கொடுக்காதீங்க. அப்புறம் தினமும் இவனை வெளியில அழைச்சிக்கிட்டு போய் பறக்க வைங்க, விளையாட வைங்க. இப்படி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இவனோட ரெக்கையில ரத்த ஓட்டம் அதிகமாகி அதுக்கப்புறம் இவன் நார்மலான குழந்தையாயிடுவான். இப்படி சொல்லிட்டு பருந்து டாக்டர் பிறகு அவங்க இருந்து பறந்து போனாங்க. இந்த சமயத்துல ஜக்குவும் கண் திறந்து பார்த்தான். அம்மா, எனக்கு பசிக்குது, சீக்கிரமா ஏதாவது சாப்பிட கொடுங்க. இப்படி கேட்ட ஜக்குவுக்கு கோரி தானியங்களை கொஞ்சமா எடுத்து கொடுத்தது. ஜக்கு அதை வேக வேகமா சாப்பிட்டு முடிச்சான். அம்மா, என்னோட வயிறு நிறையல, இன்னும் ஏதாவது சாப்பிட கொடுங்க. ஜக்கு, இதுக்கப்புறம் இன்னைக்கு இவ்வளவுதான் சாப்பிடணும். இதுக்கு மேல நீ சாப்பிடக்கூடாது. அம்மா இப்படி சொன்னதை கேட்ட ஜக்கு கோபத்துல அழுதுகிட்டே மறுபடியும் கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சான். கோரி அக்கா, உங்க பையனோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம். சோனா, நீ சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா என்னோட பையனை நான் எப்படி சரி பண்ண போறேன்னே தெரியல. கோரி அக்கா, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நாளைக்கு காலையில நான் குக்குவை கூட்டுக்கிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பொழுது விரிஞ்சதும் சோனா குருவி தன்னுடைய பையன் குக்குவை கூப்பிட்டுக்கிட்டு கோரிக்காக வீட்டுக்கு வந்துச்சு. ஜக்கு, நீயும் குக்குவும் கிளம்புங்க. வீட்டுக்கு வெளியே போய் உங்க மனசு போனபடி விளையாடுங்க. அம்மா, நான் விளையாட போலமா, வீட்லயே இருக்கேன். ஜக்கு, என் கூட விளையாடவா, ரொம்ப ஜாலியா இருக்கும். முதல்ல பால் விளையாடுவோம், அதுக்கப்புறம் அருவிக்கரைக்கு போய் தும்பிகளோட விளையாடுவோம். பிறகு தும்பிகளை பாக்குற ஆர்வத்துல ஜக்குவும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். வீட்டை விட்டு வெளியில போன ஜக்குவும் குக்குவும் முதல்ல பந்து விளையாண்டாங்க. கோரி அக்கா, நீங்க வேணா பாருங்க, இன்னும் ஒரே வாரத்துல ஜக்கு சரியாயிடுவான். கொஞ்ச நேரம் இப்படி பந்து விளையாண்ட ஜக்குவால அதுக்கு மேல பந்து விளையாட முடியல. குக்கு, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஜக்கு, உனக்கு களைப்பா இருந்தா நம்ம பந்து விளையாட வேண்டாம், வா இப்பவே அருவிக்கரைக்கு போவோம். இப்படி சொன்ன குக்கு ஜக்குவை கூட்டுக்கிட்டு அருவிக்கரைக்கு போனான். பிறகு அருவிக்கரைக்கு போன ஜக்குவுக்கு அங்கிருந்து தும்பிகளை பார்த்த உடனே உற்சாகம் வந்துருச்சு. ஜக்கு பிறகு தும்பிகளோட விளையாண்டுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு நேரம் போனதே தெரியல. பிறகு இதே மாதிரி வீட்டை விட்டு வெளியில விளையாட போகும்போதெல்லாம் ஜக்குவையும் கூப்பிட்டுக்கிட்டு போனான். இப்பெல்லாம் ஜக்கு அவ்வளவு சீக்கிரமா களைச்சு போறதில்ல, ரொம்ப தூரம் பறக்க ஆரம்பிச்சான். அப்புறம் ஜக்குவுக்கு இப்பெல்லாம் வீட்டுல இருக்கிறத விட வெளியில வந்து விளையாடுறதுதான் சந்தோஷம்னு அவன் மனசுல பட ஆரம்பிச்சது. தனக்குள்ள நடந்த மாற்றத்தை பார்த்த ஜக்குவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. குக்கு, உன்னாலதான் நான் இந்த அளவுக்கு மாறினேன். நான் இப்பெல்லாம் களைப்பாவறதே இல்ல, அதுக்கும் பதிலா ரொம்ப உற்சாகமா இருக்கேன். ஜக்கு, நான் எங்க அப்பாவுக்கு உதவி செய்யறதுக்காக தினமும் ஒரு வேலை செய்யற வயலுக்கு போவேன். அதனாலதான் என்னோட உடம்பு எப்பவும் ஆக்டிவா இருக்கு. பிறகு மறுநாள் காலுக்காக தன்னோட கோடாரி எடுத்துக்கிட்டு வேலைக்கு கிளம்ப தயாராச்சு. அப்பா அப்பா, நானும் இன்னைக்கு உங்க கூட வேலைக்கு வரேன். அங்க வந்து என்னால முடிஞ்ச உதவியே செய்யறேன். ஜக்கு, நீ என் கூட வர வேண்டாம். நீ என் கூட வந்தீன்னா என்னோட பிள்ளைக்கு என்ன வயசாயிடுச்சு, எதுக்காக அவனை அழைச்சிக்கிட்டு போறீங்கன்னு உங்க அம்மா என்ன கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவா. காலுஜி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் நடந்துகிட்டதுதான் தப்புன்னு எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஜக்கு, நீ தாராளமா உங்க அப்பா கூட போ. நீங்க 2 பேரும் வேலையை முடிச்சிட்டு வர்றப்ப அம்மா உங்களுக்காக ருசியான கிச்சடி கிண்டி வச்சிருக்கேன். பிறகு ஜக்குவும் தன்னோட அப்பா கூட மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள பறந்து போனான். சோனா, உனக்கும் உன்னோட பையன் குக்குவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்க 2 பேரும் இல்லைன்னா என் பையன் இவ்வளவு சீக்கிரமாவே குணமாயிருக்க மாட்டான்.